10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். பாருங்க, நெக்ஸ்ட் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஆல்ரெடி டபுள் ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து டெரைவ் பண்ணுறதா நமக்கு ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். 2a ஃபார்ம் பார்த்தோம்ல, sin 2a cos 2a tan 2a ஃபார்ம்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதிலேருந்து தான் அந்த ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் வந்து டெரைவ் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்கள், இஃப் வி புட் 2a ஈக்குவல் டு டீட்டா, அந்த டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2a வர பிளேஸில் டீட்டான்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ a ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? டீட்டா பை 2ன்னு வருமா? இஃப் வி புட் 2a ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னா ஆர் a என்ன வந்துடும்? டீட்டா பை 2. இன் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் we get new identities in terms of angle theta by 2. அப்போ என்னவாகும் பாருங்கள், நமக்கு அந்த டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் 2a ஈக்குவல் டு டீட்டான்னு கொடுத்தா a வேல்யூ என்ன வரும்? டீட்டா பை 2. அப்போ பாருங்கள், டீட்டா பை 2 இன் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் we get new identities in terms of angle theta by 2. அப்போ a வர பிளேஸில் நமக்கு என்ன வேணும்? டீட்டா பை 2ன்னு வரும். 2a வர பிளேஸில் என்ன வந்துடும்? டீட்டான்னு வந்துடும். ஓகேவா? அப்போ டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸில் 2a வர பிளேஸில் டீட்டானும் a வர பிளேஸில் டீட்டா பை 2ன்னு அப்ளை பண்ணோன்னா நமக்கு நியூ ஐடென்டிட்டிஸ் கிடைக்கும். அந்த நியூ ஐடென்டிட்டிஸ் தான் நமக்கு ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். பாருங்கள், சம் ஃபார்முலா பார்த்தது பாருங்கள். இந்த சைடு நம்ம எழுதியிருக்கிறது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், இந்த பக்கம் எழுதியிருக்கிறது ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். இப்போ டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், sin 2a என்ன ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம்? 2 sin a cos a, sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a. அப்போ அந்த 2a வர பிளேஸில் என்ன போடுற? டீட்டானும் a வர பிளேஸில் என்ன போட்டுக்கிற? டீட்டா பை 2ன்னு போடுற. அப்போ 2a வர பிளேஸில் டீட்டா போட்டால் இங்கே என்ன வந்துடும்? sin டீட்டா ஈக்குவல் டு 2 sin, இந்த a வர பிளேஸில் என்ன போட்டுக்கிற? டீட்டா பை 2, a வர பிளேஸில் டீட்டா பை 2. அப்போ என்ன வந்துடும்? 2 sin டீட்டா பை 2 இன்ட்டு காஸ் டீட்டா பை 2ன்னு வருமா? ஸோ அப்போ sin டீட்டா ஈக்குவல் டு 2 sin theta by 2 இன்ட்டு cos theta by 2. ஸோ அப்போ இந்த 2a வர பிளேஸில் டீட்டா போடுறீங்க, a வர பிளேஸில் டீட்டா பை 2ன்னு போடுற. அப்போ என்ன வரும்? sin theta ஈக்குவல் டு 2 sin theta by 2 இன்ட்டு cos theta by 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன ஃபார்முலா பார்த்தோம்? cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a, cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயருங்கிறது cos 2a ஃபார்முலாவா? ஸோ இப்போ cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. இப்போ இங்கே 2a வர பிளேஸில் என்ன போடுற? டீட்டா, a வர பிளேஸில் டீட்டா பை 2. அப்போ என்ன வந்துடும்? காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2ன்னு வருமா? 2a வர பிளேஸில் டீட்டா போடுறீங்க, a வர பிளேஸில் நமக்கு என்ன வந்துடும்? டீட்டா பை 2. ஸோ அப்போ என்ன வந்துடும் பாருங்கள், காஸ் 2a பதிலாக காஸ் டீட்டா, ஏக்கு பதிலாக டீட்டா பை 2. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் 2a, அதே போல் இன்னொரு காஸ் 2aக்கு நம்ம மொத்தம் 4 ஃபார்முலா பார்த்துருப்போம். ஒன்று காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a, அடுத்து இந்த காஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக அந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டோன்னா 2 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் 1 கிடைக்கும். இதில் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் a கிடைக்கும், இந்த ஃபார்முலா. அப்புறம் tan 2a ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதிலே பாருங்கள், காஸ் 2aக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ அப்போ காஸ் 2aக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபார்முலா பார்த்துருப்போம். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரு, அப்போ இதில் காஸ் 2a வர பிளேஸில் 2aக்கு பதிலாக டீட்டாவும் ஏக்கு பதிலாக டீட்டா பை 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ காஸ் 2aக்கு என்ன ஃபார்முலா? 2 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் 1. அப்போ இங்கே 2a வர பிளேஸில் என்ன போட்டுக்கிறோம்? டீட்டா. அப்போ a வர பிளேஸில் டீட்டா பை 2. அப்போ என்ன வரும்? காஸ் டீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2 மைனஸ் 1. அடுத்து காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏவா? அப்போ அங்கே 2a வர பிளேஸில் டீட்டானும் a வர பிளேஸில் டீட்டா பை 2 போட. அப்போ என்ன வரும்? காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2. அடுத்து tan 2aக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2 tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. tan 2a ஈக்குவல் டு 2 tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a பார்த்தோமா? ஸோ அப்போ இங்கே 2a வர பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கிறோம்? டீட்டா. அப்போ a வர பிளேஸில் நமக்கு டீட்டா பை 2 ஆகிடுமா? ஏன்னா 2a ஈக்குவல் டு டீட்டா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வந்துடும்? tan டீட்டா ஈக்குவல் டு 2 tan டீட்டா பை 1 மைனஸ் 2 tan டீட்டா பை 2 பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை 2ன்னு கிடைக்கும். அடுத்து sin 2aக்கு இந்த டேர்ன் வச்சு என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்கள்? 2 tan a பை 1 ப்ளஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்ன்னு பார்த்த ஃபார்முலா தான். ஸோ இப்போ sin 2a ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2 tan a பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏவா ஃபார்முலா. இப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 2a வர பிளேஸில் டீட்டா, a வர பிளேஸில் டீட்டா பை 2 போடு. அப்போ என்ன வரும்? sin 2a ஈக்குவல் டு 2 tan டீட்டா பை 2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை 2. 2 tan டீட்டா பை 2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை 2. அடுத்து காஸ் 2a, காஸ் 2aவை tan வச்சு பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது 1 மைனஸ் tan ஸ்கொயர் a பை 1 ப்ளஸ் tan, ஆக்சுவலாக இந்த சைன் பை காஸ் போட்டது அந்த ஃபார்முலா வரும்.
நம்ம cos 2a ஃபார்முலா 1 minus tan square a by 1 plus tan square a. அப்போ இங்கே 2aக்கு தீட்டா போடுங்க. அப்போ a வர பிளேஸில் தீட்டா பை 2 போட்டு அந்த ஃபார்முலா என்ன வந்துடும்? cos theta is equal to 1 minus tan square theta by 2 by 1 plus tan square theta by 2 கிடைக்கும். பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் நம்ம எழுதிருக்கிறது எல்லாமே டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ரைட் சைடில் அப்படியே அதுக்கு என்ன பண்ணுற 2a வர பிளேஸில் தீட்டானும் a வர பிளேஸில் தீட்டா பை 2 ரீப்ளேஸ் பண்ண நமக்கு half angle identities கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ நமக்கு டபுள் ஆங்கிள் ட்ரிபிள் ஆங்கிள் போட்டோம் இல்லையா, அது அப்புறம் half angle identities யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸில் வர ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.22 பாரு. என்ன கொஸ்டின் பாரு? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin ஆஃப் 22.5 டிகிரி. sin ஆஃப் 22.5 டிகிரி, அதாவது sin 22.5 டிகிரியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் வந்து ஹாஃப் ஆங்கிள் எடுத்துக்கிறோம், ஏன்னா 45 டிகிரி வேல்யூ தெரியும். 45 டிகிரியில் பாதி என்ன பண்ணுறோம், நமக்கு 45 2 போட்டால் 45/2 போட்டால் 22.5, அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதில் நமக்கு sin 22.5 கொண்டு வர போகிறோம். அப்போ தீட்டா பை 2 வேணும்னால நம்ம என்ன பண்ணுறோம், cos தீட்டாவோட ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு cos தீட்டா ஈக்குவல் தெரியும், 1 minus 2 sin square தீட்டா பை 2 1 minus 2 sin square தீட்டா பை 2 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி தான் இதிலேருந்து sin தீட்டா பை 2 அதாவது sin 22.5 டிகிரி கொண்டு வர போகிறோம். பாருங்கள், அப்போ இங்கே என்ன ஒரு நமக்கு ஃபார்முலா cos theta equal to, we know that cos theta equal to 1 minus 2 sin square theta by 2 அப்போ இதில் 2 sin square theta by 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்ன வரும், -2 லெஃப்ட் சைடு வந்தால் +2 ஆயிரும். அப்போ 2 sin square theta by 2 equal to 1, இந்த cos theta ரைட் சைடு போனால் மைனஸ் ஆகிடுமா. அப்போ 2 sin square theta by 2 equal to 1 minus cos thetaன்னு வருமா. அதே போல் இந்த 2 இந்த லெஃப்ட் சைடு மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 ரைட் சைடு போனால் டிவிஷன் ஆகிடுமா. அப்போ என்ன வரும், 2 sin square theta by 2 equal to 1 minus cos theta by 2 கிடைக்குமா. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இதுக்கு ரூட் எடுக்கிறோம். அப்போ ஸ்கொயர் இருக்கனால ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருமா. அப்போ sin square theta by 2 ரூட் எடுத்தால் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் sin theta by 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus cos theta by 2 வருமா. sin theta by 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus cos theta by 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு 45 டிகிரி அதில் பாதி 22.5 டிகிரி வேணுமா, அதனால் தீட்டாவை 45 டிகிரின்னு எடுத்துக்கிட்டா தீட்டா பை 2 என்ன வரும், 45/2ன்னு வருமா. 45/2ங்கிறதுனா 22.5. அப்போ இதில் தீட்டா பை 2 வர பிளேஸில் 22.5னு தீட்டா வர பிளேஸில் 45 டிகிரின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ sin தீட்டா பை 2ங்கிறது என்ன, 22.5 டிகிரி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus cos தீட்டா வேல்யூ என்ன, 45 டிகிரி. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus cos 45 டிகிரி டிவைடட் பை 2ன்னு வருமா. நமக்கு இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது இல்லையா. அப்போ இந்த தீட்டா எந்த குவார்டரில் இருக்குன்னு பார்க்குறோம். 22.5 டிகிரிங்கிறது எங்கே வரும், 45 டிகிரி அதில் பாதி 45 டிகிரியே ஃபஸ்ட் குவார்டர், அதில் பாதி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், ஃபஸ்ட் குவார்டரில் தான் வரும். ஸோ அப்போ 22.5 டிகிரி லைஸ் இன் ஃபஸ்ட் குவார்டர். அப்போ நம்ம ஃபஸ்ட் குவார்டர் அப்படிங்கும்போது சைன் வேல்யூ பாசிட்டிவ், அப்போ ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ sin 22.5 டிகிரி ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் 1 minus cos 45 டிகிரி பை 2ன்னு வருமா. ஸோ இப்போ ஈக்குவல் இதை சிம்பிளிஃபை பண்ண அவ்வளோதான் பாருங்கள். ஈக்குவல் டு என்ன வரும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 minus cos 45 டிகிரியோட வேல்யூ என்னடாமா, 1/√2 ரூட் ஆஃப் 1 minus 1/√2 டிவைடட் பை 2ன்னு வருமா. இப்போ இதில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் எல்சிஎம் எடுத்திருக்கேன் நியூமரேட்டரில். அப்போ என்ன வருது, √2 minus 1/2 ரூட்டுன்னு வந்துடுமா. அந்த √2 டினாமினேட்டர் வந்துடுமா இல்லையா. அப்போ என்ன ஒரு ரூட் ஆஃப் 2 minus 1/2 √2 ஈக்குவல் டு, இப்போ இந்த ரூட்டுவை கேன்சல் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது இன்ட்டு √2/√2 போடுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், √2 minus 1/2 √2 இன்ட்டு √2/√2 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணு, √2 இன்ட்டு √2 என்ன வந்துடும் 2 minus 1 into √2 minus √2 divided by 2 into √2 into √2 ஸோ அப்போ 2 into √2 into √2 என்ன பாரு 2. அப்போ 2 into 2 என்ன வந்துடும் 4. அப்போ ரூட் ஆஃப் 2 minus √2 divided by 4ன்னு வருமா. ரூட் ஆஃப் 2 minus √2 by divided by 4 ஈக்குவல் டு நமக்கு √4க்கு ரூட் என்ன வந்துடும் 2. அப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் ரூட் போட்டால் போதுமா. அப்போ ரூட் ஆஃப் 2 minus √2 divided by 2ன்னு கிடைக்கும். ரூட் ஆஃப் 2 minus √2 divided by 2. ஸோ அப்போ sin 22.5 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் பாருங்க, நியூமரேட்டரில் ரூட் ஆஃப் 2 minus √2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ sin 22.5 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 minus √2 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். அதாவது டீட்டா வந்து 45 டிகிரி எடுத்துக்கிறோம். அப்போ டீட்டா பை 2 வந்து 22.5 டிகிரி. அதை காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1 minus 2 sin ஸ்கொயர் டீட்டா பை 2 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதில் நமக்கு 22.5 டிகிரி ஃபஸ்ட் குவார்டர்னால ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ sin 22.5 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 2 minus √2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும்.
ஓகேவா? எக்ஸாம்பிள் 3.23 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இதில் என்ன கேட்டிருப்பாருங்க? எக்ஸாம்பிள் 3.23 பாரு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 2 theta when sin theta equal to 12/13 theta lies in the first quadrant. அப்போ இதில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 2 thetaவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. sin 2 thetaவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? sin thetaவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு sin 2 thetaவுக்கு என்ன ஃபார்முலா? 2 sin theta cos theta படிச்சிருக்கோம் இல்லையா? 2 sin theta cos theta. அப்போ நம்ம இல்லைனா sin 2 theta is equal to 2 tan theta by 1 plus tan square theta அதுவும் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு sin thetaவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ sin 2 theta equal to 2 sin theta cos theta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் சைனோட வேல்யூ தெரியும், பட் காசோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த sin theta equal to 12/13 வச்சுட்டு cos thetaவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ given sin theta என்ன பாருங்கள்? 12/13. தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க? லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். நமக்கு சைனையும் காசையும் ரிலேட் பண்ணுற ஐடென்டிட்டி என்ன? இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பாருங்கள், we know that sin square theta plus cos square theta equal to 1 sin square theta plus cos square theta equal to 1. sin thetaவோட வேல்யூ என்ன? 12/13. அப்போ என்ன வந்துடும்? 12/13 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos square theta equal to 1 12/13 ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும்? 144/169 plus cos square theta equal to 1. ஸோ இப்போ என்ன விச் இம்ப்ளைஸ் பாருங்கள், அப்போ cos square theta equal to வந்துடும் 1. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 144/169 ரைட் சைடு போனால் மைனஸ் ஆகிடுமா? ஸோ இப்போ cos square theta equal to 1 minus 144 divided by 169. ஸோ அப்போ இதில் எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும் பாருங்கள்? 169 minus 144 வருமா? 169 minus 144 divided by 169. 169 minus 144 divided by 169. இப்போ 169 minus 144 என்ன வந்துடும்? 25. அப்போ 25 divided by 169. என்னது? cos square theta equal to 25/169. அப்போ இதுக்கு ரூட் எடுங்க, என்ன வந்துடும்? cos theta equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் வருமா? அப்போ cos theta equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25/169 வரும். ரூட் ஆஃப் 25/169. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 25 வேல்யூ என்ன? 5. root 169 13. அப்போ cos theta equal to plus or minus 5/13 plus or minus வருதா? அப்போ இதில் ப்ளஸ் எடுத்துக்கிறதா நம்ம மைனஸ் எடுத்துக்கிறதா? அதுக்கு தான் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? theta lies in first quadrant. அப்போ cos theta நமக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட் என்னது? பாசிட்டிவ். பாருங்கள், cos theta is positive in first quadrant. அப்போ நம்ம எதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம்? ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ cos theta equal to 5/13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ sin theta 12/13. cos theta என்னது? 5/13. அப்போ sin 2 thetaவோட வேல்யூ போட்டுடலாமா? sin 2 theta என்ன? 2 sin theta into cos theta. ஸோ அப்போ 2 into sin theta என்ன? 12/13 into cos theta என்ன பாருங்கள்? 5/13. ஸோ அப்போ 2 into 12/13 into 5/13 போட்டால் மல்டிப்ளை பண்ண பாரு என்ன வரும் பாருங்கள்? 12 into 5 60. 60 into 2 என்ன வந்துடும்? 120 divided by 169. ஸோ அப்போ sin 2 theta equal to 120/169 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ இதில் sin theta மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வச்சுட்டு sin 2 theta போடணும் அப்படின்னா நீ பாட்டு இதை 2 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஆங்கிள் தான் நமக்கு 2 theta. ஓகேவா? இப்போ sin 2 theta ஃபார்முலா 2 sin theta cos theta. sin theta தெரியும், இதிலேருந்து cos theta ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு sin square theta plus cos square theta equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ cos theta equal to plus or minus 5/13 கிடைக்கும். theta lies in first quadrant அப்படிங்கிறதுனால நமக்கு cos theta என்னது? பாசிட்டிவ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ இதில் ப்ளஸ் வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ sin 2 theta ஃபார்முலாவில் 2 sin theta cos thetaவையா நம்ம இந்த sin theta வேல்யூ cos theta வேல்யூ அப்ளை பண்ணி sin 2 theta வந்து என்னது? 120/169 ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருப்பாருங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 2a லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வென். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். cos a equal to 15/17. இதில் வந்து 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று cos a வந்து 15/17 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 2a. செகண்ட் வந்து sin a equal to 4/5 cos 2a வேல்யூ போடணும். தேர்டு வந்து tan a equal to 16/63 cos 2a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இப்போ 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று cos a equal to 15/17. செகண்ட் வந்து sin a equal to 4/5. தேர்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னா tan a equal to 16/63. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? cos 2a வேல்யூ போடணும். cos 2a வேல்யூ இப்போ கிவன் cos a என்ன? 15/17. இப்போ we know that நமக்கு cos a தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து cos 2a தானே வேணும். நமக்கு cos 2a cos a ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? cos 2a equal to 2 cos square a மைனஸ் நீ இதிலேருந்து சைன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் cos 2லாம் போடுறதுக்கு டேரெக்டாக அந்த cos 2a cos a ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நமக்கு இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? cos 2a equal to
2 cos square a minus 1 cos 2a equal to 2 cos square a minus 1 ஃபார்முலா நல்லா அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே கிளியராக படிச்சுக்கணும். டபுள் ஆங்கிள், ஹாஃப் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள் எல்லாமே. அப்போ தான் இந்த எக்ஸசைஸில் வர ப்ராப்ளம்ஸும் இதுக்கப்புறம் வர எக்ஸசைஸ்லேயும் நிறைய இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ cos 2aக்கு என்ன ஃபார்முலா? 2 cos square a minus 1 cos 2a equal to 2 cos square a minus 1 equal to 2 into cos square a. cos a யோட வேல்யூ என்ன? 15/17. அப்போ cos square a என்ன வந்துடும்? 15/17 whole square minus 1. 15/17 whole square minus 1. So, இப்போ equal to 2 into 15 square என்ன? 225 divided by 17 square என்ன? 289 minus 1 equal to இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 289 எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 289 எல்சிஎம் எடுத்தா 2 into 225 என்ன? 450. 450 மைனஸ் எல்சிஎம் எடுக்கும்போது 1 into 289 வருமா? ஸோ 450 மைனஸ் 289 டிவைடட் பை 289. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 450லேருந்து 289 மைனஸ் பண்ண வந்துடும் 161. ஸோ இப்போ ஈக்குவல் டு 161 டிவைடட் பை 289 அப்படிங்கிறது கிடைக்கும். எதோட வேல்யூ? cos 2a is equal to 161 divided by 289. நீ இந்த cos 2a உடனே cos square a minus sin square a அந்த ஃபார்முலாலாம் யோசிச்சு sin a வேணுமே அப்படின்னு சொல்லி sin a-லாம் டெரைவ் பண்ண தேவையில்லை. நமக்கு cos 2a-வையும் cos a-வையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? cos 2a equal to 2 cos square a minus 1 அவ்வளோதான். அப்போ இதில் cos a-க்கு பதிலாக 15/17 அப்ளை பண்ணி போட்டினாவே நமக்கு cos 2a-ஓட ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? அதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? sin a equal to 4/5. sin a என்னது? 4/5னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 2a. அப்போ sin a equal to 4/5னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? cos 2a-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு cos 2a-க்கு sin a-வை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இருக்குது. என்னது? இதே மாதிரி 1 minus 2 sin square a வருமா? cos 2a equal to 1 minus 2 sin square a. அதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா? பாருங்கள். given sin a என்ன? 4/5. we know that cos 2a என்ன ஃபார்முலா? 1 minus 2 sin square a. cos 2a equal to 1 minus 2 sin square a. So, cos which implies cos 2a equal to 1 minus 2 sin a என்ன? 4/5. அப்போ sin square a என்ன? 4/5 whole square equal to 1 minus 2 into 4/5 ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும்? 16/25. 4/5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 16/25 ஈக்குவல் டு 25 எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 25 1 into 25 25 minus 2 into 16 என்ன? 32. அப்போ 25 minus 32 divided by 25. ஸோ அப்போ cos 2a equal to 25 minus 32 என்ன வந்துடும்? -7. ஸோ -7/25. இப்போ cos 2 வேல்யூ என்ன கிடைக்கும்? -7/25னு கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் cos a வந்து 15/17. அப்போ cos 2a ரிலேட் பண்ணுற ஃபார்முலா cos 2a equal to 2 cos square a minus 1. இந்த ரெண்டு ஃபார்முலாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலானா cos 2a equal to 2 cos square a minus 1 ஒன்று, இன்னொன்று cos 2a equal to 1 minus 2 sin square a ஒன்று. ஓகேவா? அப்போ இதில் cos a இங்கே அப்ளை பண்ணும்போது cos 2a கிடச்சிடும். இதில் cos 2a equal to 1 minus 2 sin square a sin a பதிலாக 4/5 சப்ஸ்டியூட் பண்ணால் cos 2a-ஓட வேல்யூ -7/25னு கிடச்சிடும். ஓகேவா? இதில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு? tan a is equal to தேர்ட் சப்டிவிஷன் வந்து tan a equal to 16/63. tan a equal to 16/63. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? cos 2a. அப்போ cos 2a அப்படிங்கும்போது நமக்கு cos 2a ஃபார்முலா tan ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்னது? cos 2a is equal to 1 minus tan square a by 1 plus tan square a. அது அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட பாருங்கள். tan a is equal to given tan a equal to 16/63. we know that cos 2a ஃபார்முலா என்ன? cos 2a is equal to 1 minus tan square a by 1 plus tan square a. cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a. இப்போ equal to 1 minus tan a என்ன? 16/63. இப்போ tan square என்ன? 16/63 whole square divided by 1 plus tan square a. அப்போ divided by 1 plus tan a என்ன? 16/63 whole square. 1 minus tan square a by 1 plus tan square a. ஸோ அப்போ cos 2a equal to 1 minus 16/63 ஸ்கொயர் பண்ணுங்கள். 16 ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும்? 256. 63 ஸ்கொயர் பண்ணால் 3969. ஸ்கொயர் பண்ணி பார்த்துக்கோ. 63 into 63 போட்டால் அதோட வேல்யூ என்ன வரும் பாருங்க? 3969. 3969 கிடைக்கும். ஓகேவா? டிவைடட் பை 1 ப்ளஸ் அதே போல் 16 ஸ்கொயர் பண்ணால் 256.
டிவைடட் பை 63 ஸ்கொயர் பண்ணால் 3969 கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நியூமரேட்டர் பாருங்கள், எல்சிஎம் எடு 3916 எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும்? 1 × 3969 மைனஸ் 256 டிவைடட் பை 3969 டிவைடட் பை இப்போ 1 + 256 பை 3969 3969 எல்சிஎம் எடுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × 3969 ப்ளஸ் 256 டிவைடட் பை 3969 கிடைக்கும். இப்போ 3969ஐயும் இந்த 3969ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நியூமரேட்டரில் இருக்கும் 3969 மைனஸ் 256 3969 மைனஸ் 256 இதை மைனஸ் பண்ணுங்கள். 3969 மைனஸ் 256 போட்டால் 9 மைனஸ் 6 என்ன 3, அடுத்தது 6 மைனஸ் 5 1, அடுத்தது 9 மைனஸ் 2 7, இங்கே 3 இருக்குமா? அப்போ 3713 டிவைடட் பை இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 3969ஐயும் 256 ஆட் பண்ணு. 9 + 6 என்ன 15, ரிமைனிங் 1 அப்போ 1 + 6 7, 7 + 5 12, ரிமைனிங் என்ன 1, அப்போ 10 + 2 12, ரிமைனிங் 1, 1 + 3 வந்து 4. ஸோ அப்போ காஸ்ட் 2a ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 3713 டிவைடட் பை 4225. ஸோ அப்போ காஸ்டியோட வேல்யூ இது கிடைக்குதா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று காஸ் ஏ, இன்னொன்று சைன் ஏ, இன்னொன்று டேன் ஏ. பட் கேட்டிருக்கிறது ஒரே ஒரு டபுள் ஆங்கிள் தான் காஸ் 2a. அப்போ நம்ம காஸ் 2aக்கு மொத்தம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 4 ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, 2 cos square a minus 1, 1 minus 2 sin square a, அப்புறம் cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a. 4 ஃபார்முலாவையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு காஸ் ஏ மட்டும் இருக்குது. அப்போ காஸ் 2a equal to 2 cos square a minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் கொஸ்டினில் sin a இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுற பாருங்கள்? காஸ் 2a equal to 1 minus 2 sin square a அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா tan a கொடுத்துருக்காங்க. tan ஏங்கிறதுனா 16/63. அப்போ tan a கொடுத்தா cos 2aக்கு என்ன ஃபார்முலா? 1 minus tan square a by 1 plus tan square a. அப்போ tan வந்து 16/63 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos 2aயோட வேல்யூ 3713 டிவைடட் பை 4225 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதனால் இதில் வந்து இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து நல்லா மெமரி பண்ணிக்கும். அதாவது டபுள் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள், அடுத்தது என்னது ஹாஃப் ஆங்கிள். அதுலேயே டபுள் ஆங்கிளில் இந்த காஸ் 2a ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 2 cos square a minus 1, 1 minus 2 sin square a இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் அந்த ஃபார்முலாவில் இந்த ஹாஃப் ஆங்கிள் வர்றது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால் இதில் ஃபார்முலா நல்லா க்ளியராக படிச்சிங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு சம்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் ஆகும். அப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக டபுள் ஆங்கிள் sin 2a, cos 2a, அடுத்தது cos 2aலே மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது. அப்புறம் tan 2a, sin 2aல 2 ஃபார்முலா இருக்குது. அதே ட்ரிபிள் ஆங்கிளில் படிக்கிறேன். அதே ஏன்னா டபுள் ஆங்கிள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உனக்கு ஹாஃப் ஆங்கிள் ஈஸி. ஏன்னா என்ன பண்ணணும்? டபுள் ஆங்கிளில் 2aன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுற? டீட்டான்னு போடுற, ஏ வர பிளேஸில் θ/2ன்னு போடுற. அப்போ டபுள் ஆங்கிள் கிளியராக படிச்சிட்டினாவே நீ ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா வந்து தனியாக மெமரி பண்ண தேவையில்லை. டபுள் ஆங்கிள் படித்தாலே அதுலேருந்து ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா எழுதிடலாம். அப்போ டபுள் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள் வந்து கிளியராக படிச்சிங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸில் சம்ஸ் போட முடியும். இந்த எக்ஸசைஸில் மட்டும் இல்லை, ஃபர்தராக அதுக்கு மேலே வர எக்ஸசைஸ்லையும் உனக்கு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் ஃபார்முலா கிளியராக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.